सूक्ष्मात्मकविज्ञेयं दूरस्थं शांतिके तदपि बहिरन्तस्य भूतानां आचारं चरणेव च सूक्ष्मत्वादि तदपि ज्ञेयं दूरस्थं शांतिके तदपि पृथिव्यादि भूतानि परित्यज्य आचरणो बहिर्वर्तते पृथिव्यादि पंचभूतंगे அதைகளால் நாம சரீரத்தை விட்டு அதான் பஞ்சபூதங்களை விட்டு பஞ்சபூதங்களான சரீரத்தை விட்டு அப்படின்னா பஞ்சபூதங்களை விட்டு வரும். கதற்காய் விட்டேன்னா கதற்காய் வந்து கதற்காய் விட்டேன்னா அது சரீரத்துக்கு கதற்காய் என்பதில்லை. அது இந்த புதுவியாதி கூட்டங்களை விட்டுன்னு என்னப்போம் புதுவியாதி கூட்டங்களான சரீரத்தை பயிற்சிங்க புதுவியாதி சரீரம் புதுவியாதிகளான சரீரம் பயிற்சிங்க புதுவியாதின்னு பயிற்சிங்க புதுவியாதியை பயிற்சி வைப்பாங்க. ஒருத்தர் விட்டு இருக்கிறாங்க என்றோம் அதுக்கு வெளியில் இருக்காங்க. ஆத்துல இருக்கிறவங்க ஆட்டமுக்கு ஆத்துக்கு வெளியே இருக்கிறோம். அதனால இந்த பஞ்சபூதங்களான சரீரத்தை பயிற்சியாக பண்ணி அந்த பாந்தபூதமான சரீரத்துக்கு வெளியே இருக்கிறதா அப்படின்னு அப்போ பகிக்க நான் கேவலம் பகிக்க வந்தது அந்தஸ்த வந்தது. அந்தஸ்த வந்தது அப்படின்னாங்க முக்தரை செய்த பாந்தபூதங்களான சரீரத்தை விட்டு பாந்தபூத சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறான். பக்தரை செய்த பாந்தபூதிகமான சரீர சம்பந்தமுடையவனாக இருக்கிறான். அதான் முக்ததசாயா பூதானாம் பகிஹி வர்த்ததே பக்ததசாயா பூதானாம் அந்தஹா வர்த்ததே அப்படின்னு ஒரு மாதிரி எடுத்துக்கணும். இப்போ உபாதம் சொல்றேன் அதுக்கு திரும்ப ரெண்டாவது எடுத்ததும் அந்த ஸ்திதியும் முக்கிய விஷயமா இருக்கிறதுனால முக்தனே சரீரத்துக்கு வெளியேறி சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறான். ரெண்டு பிரகாரமாக சொல்லணும்னு பாக்கியாத திருவுள்ளம்னு காத்து சொல்லி. அதனால முதல்ல இந்த சகரீர அவஸ்தாயாந்தி பூத அந்தர்வத்தி முக்தி அசரீரத்தாது சரீரத்தோடு இருக்கிற காலத்துல பஞ்சபூதங்களுக்கு உள்ளே இருக்கிறான் என்பது நம்ம தெளிவான காரணத்தாலே முக்தத்தை செய்ய இந்த பஞ்சபூதங்களான சரீரம் இல்லாத காரணத்தால பூதானா பகிர்வத்தனை என்று சொல்வது யுக்தம். ஆனா பாக்கியம் என்னவென்றால் அதோட முக்தாப்பு விஷயத்தை முடிக்காமல் அந்த பத்தனை அப்படின்னு சொல்றதுக்கும் திருத்தமும் முக்கிய விஷயமே இருக்கிறது. ஜக்கத்திடம் சமமான ஸ்ரீதிர்வாயான லோகஜனம் ஸ்வரம் சரீரம் முக்தாவஸ்தாக முக்தத்துக்கு அனுபவத்தை பற்றி பிராயண சுத்தியில சொல்ல ஒரே வாசிதான். இதை தவிர்க்கும் அதுதான் முக்தானுபவத்தை பற்றி சுத்தி அதிக வாக்கியங்கள் இல்லை. முக்தத்துக்கு அனுபவத்தை முக்தனுடைய கைகரியத்தை பற்றி ஆர்வ அருட்செயல்களை கொண்டுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த முக்தன் என்ன பண்ணா முக்தனுடையதான முக்தாவஸ்தையில அவனுடையதான அனுபவம் என்னன்னு கேட்டா ஜக்க கிரீடம் மகமானா ஸ்ரீதிர்வா யானைவா ஜக்கம் அப்படின்னாக்க பக்தன் சாப்பிடுகிறான். கிரீடம்
கிரீடம்னாக்க நான் மனோல்லாசத்துக்காக விளையாடுவேன். ஜட்ட கிரீடம் ரமமானகா ஸ்ரீபிர்வா யானையில்வா ஞாதிபிர்வா. ஞாதினா பந்துக்கள். सके विद्युद्रोगनामो भवति संकल्पादे अस्य पिता समुत्तिष्ठन्ते அப்படின்னு அவனுக்கு தன்னுடைய பிதற்றோட உடல் இருக்கணும் அப்படின்னு இருக்குதா. அப்போ சங்கல்பாது அस्य சங்கல்பாது அस्य பிதாக சமுத்திஷ்டன்ते. அவனுக்கு பித்ருக்காக வருவார்கள் என்னப்போ அவருக்கு பிதற்கள் கன்னியாசம் பண்ணாம பக்தியோகம் பண்ணாததுக்குள்ள இருப்பாங்க. அவர்கள் எப்படி அப்போ உருவாகும் கேட்டாங்க அந்த பித்ருக்கள் சாட்சாத்தா வரமாட்டார்கள். இவன் தன்னுடைய சங்கல்பத்தினால அந்த பித்ருக்களுடைய சரீரத்தை சுற்றிட்டு அதுக்குள்ள தன்னுடைய ரவுமூல விஞ்ஞானத்தை பிரவேசிச்சுட்டு அப்படி ஒரு பித்ருக்களை அங்க உண்டாக்கணும். அப்ப அவர் ஒரு முடி பகவான் அனுபவிச்சு பகவான கைங்கரியம் பண்ணி இவைகள்லாம் பண்ணணும். இதெல்லாம் சொல்லப்படுது. இப்ப இதெல்லாம் முக்தனுடைய வியாபாரங்கள். இப்படிப்பட்ட முக்தனுக்கு ஸ்வச்சந்த வியாபாரங்கள். ஸ்வச்சந்த வியாபாரங்கள் என்னப்போ அதாவது கர்ம வைசியம் அல்லாத கர்ம வைசியத்துவம் இல்லாததான வியாபாரம் ஸ்வச்சந்த வியாபாரம். பகவானுடையதான திருவுள்ள உகப்புக்கு மட்டும் தன்னுடையதான கர்மலட்சியத்துவம் அல்லாததான சொத்தந்த வியாபாரங்களை பண்ணாங்க. அந்த சொத்தந்த வியாபாரங்களை பண்ணும்போது அவன் ஒரு சரீரத்துக்குள்ளே முக்தம் நிர்வியாபாரமாக வியாபாரம் எதுவும் பண்ணாமலும் வெறும் அனுபவ மாத்திரம் நிஷ்டனாக இருக்கும்போது சரீரம் இல்லாமல் இல்லை. சர்வபாவே சஞ்சலத்து முக்தம் சரீரம் இல்லாத போது எப்படி இருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் முன்னிருவோம். அபாவாதிகாரம் வருஷம் ஸ்ரீபாஷ்யத்துல சாரித்திர சாஸ்திரத்துல 4வது அத்தியாயம் 4ஆம் பாகம். அபாவம் பாதரி ராசேவம் பாவம் தெய்வீகி விகல்பாமனா துவாதசாவது உபயவிதம் உபயவிதம் பாதராயணா. அதுக்கப்புறம் சந்தபாகே சொப்னவதி சந்துவதி. இது முதல்ல என்ன விசாரம் கேட்டா இங்கிருந்து வேதாந்த தியானத்தினால வேதாந்தத்துக்கு விகிதமான உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணி புண்ணிய கால கர்மாக்கள் எல்லாம் கழித்து மோட்சத்தை போய் அடைந்த முக்த ஜீவன் இருக்கானே அந்த முக்த ஜீவனுக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படிங்கிறது விசாரணை. முக்தத்திய சரீரம் சம்பவங்களா நல்லா இதுக்கு பாதவி என்று ஒரு பாதவி அவங்க சொல்றா முக்தனுக்கு சரீரம் இல்லை. அபாவம் அபாவம்னா முக்தத்து சரீர அபாவம் பாதவி ஆக பாதவியாக ஆச்சா பாதவிங்கிற விஷயாக ஆச்சாரியர் முக்தனுக்கு சரீரம் இல்லை என்று சொல்றார். ஏன் சொல்லாம கேட்டா இந்த அபாவம் பாதவி ஆக ஏவம் ஆகி ஏவம் அது ஏன் சொல்லாம கேட்டாங்க அசரீரம் சொந்தம் பிரியா பிரியேன சிகதா சகரீரம் சொந்தம் சகரீரத்தை சதா பிரியா பிரியோ அசகரீரம். ஒருவன் சரீரத்தில் உடையவனாக இருந்தால் அவனுக்கு பிரியா பிரியங்கள் பிரியா பிரியங்கள் சுத்தத்துக்கு அனுபவங்கள் உண்டு. அந்த சுத்தத்துக்கு அனுபவங்கள் எல்லாம் ஒருத்தருக்கு எதுக்காக சுத்தத்துக்கு வரணும் அப்படின்னாக்க இந்த கர்மபலம் பூர்வ கர்மபலத்தினால. அதனால பூர்வ கர்ம பலத்தினால சுத்தத்துக்கு அனுபவம் பண்றவனுக்கு தான் இந்த சரீர சம்பந்தம். ஆகையினாலே சகரீரத்திய சதா
ந பிரியா பிரியயோகோ அபகரியம். அவனுக்கு பிரியா பிரியங்களுக்கு கர்மபலங்களாகிற சுகதுக்கங்களுக்கு குறைவில்லை. அகரீரம்னா வசந்தம் பிரியா பிரியே கிருஷ்ணனா. சரீரமற்றவனாக இருப்பவனை இந்த கர்மபலங்களாகிற சுகதுக்கங்கள் பரிசுத்தவில்லை. சரீரம் உள்ளவனை புண்ணியமாக உள்ள கர்மபலங்களாக சுகதுக்கங்கள் விடாது. சரீரமற்றவனை புண்ணியமாக உள்ள கர்மபலமாகிற சுகதுக்கங்கள் பரிசுத்த. இப்ப முக்தனுக்கு புண்ணியமாக உள்ள கர்மபலனாக சுகதுக்கங்கள் உண்டா கிடையாதா? கிடையாது. அதனால வியாப்தமான சரீரம். சரீரம் புண்ணியமாக உள்ள கர்மபல ரூப சுகதுக்க அனுபவ வியாப்தம். எத்த புண்ணிய புண்ணியமாக உள்ள கர்ம அனுபவ பல ரூப சுகதுக்க அனுபவ சத்ததற்ற சரீரவத்னம். எங்கெல்லாம் புண்ணியமாக ஒரு கர்மபல ரூபமான சுகதுக்க அனுபவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சரீரம் இருக்கிறது. அதனால சரீரமானது புண்ணியமாக கர்மபல ரூப சுகதுக்க அனுபவம் வியாப்தம். இப்ப எங்கெல்லாம் புண்ணியமாக கர்மபல ரூபமான சுகதுக்க அனுபவம் இல்லையோ அங்கெல்லாம் சரீரம் இல்லை. முக்தனுக்கு புண்ணியமாக உள்ள கர்மபல ரூபமான சுகதுக்க அனுபவங்கள் கிடையாத காரணத்தால அவனுக்கு சரீரம் இல்லை. சொல்லியிருக்காங்க. அது அதனால அந்த அர்த்தத்தை புரிந்த கண்ணும் அவருக்கு பிரார்த்தனை செய்யலாம் இல்லைன்னு சொல்லிருக்கு அப்படிங்கிறது சாட்சா சுத்தி அர்த்தம் இல்லை. சுத்தியினுடைய அர்த்தம்தான் வேறுகள் தான். இதுக்கு வேறு சில சுதிகள் நேற்று வேறு சில ஸ்மிருதிகள் நேற்று ராஜ்யங்கள் இருக்கு. அதுக்கு இருக்கும் சமஞ்சசம் பண்ணி அவனுக்கு சரியா இருக்கு. ஆனால் அது பிரார்த்தனை செய்வதில்லை. புண்ணியமான பலரூபமான சுகதுக்க அனுபவங்கள் அதாவது பிரார்த்தித்த சரீர வியாப்தம் அப்படிதான் பிரார்த்தனை. இது சுகபுத்தினுடைய கருத்து. அடுத்தது இரண்டாவது பொருள் ஜெய்னி பாவம் ஜெய்னி விகல்பானார். பாவம் ஜெய்னின்னு முக்திய சரீர சத்தாவம் சரீரம் உறுதி என்பதை ஜெய்னி என்கிற ஆச்சாரியர் சொல்கிறார். ஆபாவம் பாதகி பாவம் ஜெய்னி. பாவம் ஜெய்னி எதனால சொல்றாருன்னு கேட்டா விகல்ப ஆனனார். விகல்பேன ஆனனம் பண்ணப்பட்டிருப்பதா. விகல்பம் என்னோ ஒரு சரீரமோ 3 சரீரமோ 5 சரீரமோ 7 சரீரமோ 9 சரீரமோ கணக்கற்றதான அபரிமிதமான சரீரங்களோ இப்படி ஜீவனுக்கு விகல்பேன ஆனனம். பாவம் ஜெயினி விகல்ப ஆனனா அப்படின்னு ஜெயினி. இப்போ 2 பேரும் அவ்வளோ பட்டம் சொல்லி கொடுத்தார். பாதராயணர் பாதராயணர் சொல்ற என்ன சொல்றாரு கேட்டா உபயோகம் பாதராயணம். இவர் சொல்றது தப்பு இல்லை, இவர் சொல்றது முக்தனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்ற பாதக பட்சத்திலே நாம் தோஷம் காண்கிறோம். முக்தனுக்கு சரீரம் உண்டு சொல்றதான இவர் பட்சத்திலே. அப்ப ஏன் பூர்வம் வச்சுக்கிறாருன்னா அவர் நியமேன சரீராபாவம் சொல்றார், இவர் நியமேன சரீரத்தில் பாவம் சொல்றார். அது பாவனாயிரம் கழிக்கிறாரு. இவர் என்ன சொல்றார்? முக்தனுக்கு சரீரம் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். முக்தனுக்கு சரீரம் இல்லாமல் இல்லவே இல்லை.
இவ மிகநேர சரீர பாவம் சொல்ற, இவ மிகநேர சரீர சொல்ற. பாதநாயகருக்கு முக்தனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்றதுக்கு திருவுள்ள இருக்கு, இவ இருக்குன்னு சொல்றதுக்கு திருவுள்ள இருக்கு. ஆனால் முக்தனுக்கு சரீரம் இல்லைன்னு சொல்ற இடத்துல இல்லவே இல்லைன்னு சொல்ல திருவுள்ள இல்ல, இருக்குன்னு சொல்ற இடத்துல நியமான எப்பவும் இருக்குன்னு சொல்றதுக்கு திருவுள்ள இருக்கு. அதனால முக்தன் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய விருப்பப்பட்டான். சரீரம் வேணும்னா சரீரத்தோடு இருக்கிறான், சரீரம் வேண்டாம்னா சரீரம். அதுக்கு திஷ்டாந்தம் சொல்ற துவாதசாக உபயோகிடம் சாதனாக. துவாதசாக துவாதசாக யஜ்யத்தை போல யாகங்களுக்குலாம் சாமானியமான நாம என்னன்னு கேட்டா அது எத்தனை நாளைக்கு பண்ணப்படுதோ அத்தனை நாளுக்கு சொல்லி அதுக்கு பேரா இருக்கு. ஜிதாசிரம், திரிதாசிரம், சங்கராசிரம், சந்திராசிரம். சந்திராசிரம் யாகம் எங்க பார்த்துருக்கோம்? பாலகாண்டத்தில் பார்த்துருக்கோம். விஸ்வாமித்திரர் பெருமாளை யாக சங்கர்ஷனாக இருக்கும் போது யாகம் பண்ணாரு. சந்திராசிரம்னு நாம இருக்கிறார். சப்தராசிரம், நவராத்திரம், அதுக்கு மேல ஏகோத நாகம், துவாதசாகம். 10 உள்ளதுன்னா ராத்திரம், 11 உள்ளதுன்னா ஏகாதசாகம், இல்ல துவாதசாகம். அப்படின்னா 12 நாள் தியாகியில பண்ண. அந்த யாருக்கு டியூரேஷன் மொத்தம் 12 நாள். அது துவாதசாக யாகம். இந்த துவாதசாக யாகத்தை 2 விதமா பண்ணாங்க. முதல்ல யாகத்துக்குரியதான பேசிக் யாகம் 2 வரைக்கும். ஒன்று ஆகீனம், 2வது சப்தம். ஆகீனம் நீங்க யாருக்குரிய அந்த அகீனங்கள் யாகத்தை ஒரு எஜமானி இல்லையா மக்களது யுக்திகளை எல்லாம் கழித்துக் கொண்டு தன்னுடைய பொருள் செலவு யாகம். அந்த யாகத்துக்கு என்ன பலன் உண்டோ அந்த எஜமானி எஜமானி வந்து அது வேணும் இது வேணும் அப்படின்னா சாமியமா பண்ணாங்க. சாமியம் பலன் எஜமானி எஜமான் பதவியாந்தியா வந்து இதுக்கு பகவத்கீதை தான் பலம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பகவத்கீதை எஜமானி. யாகத்துக்கு எது பலமாக இருந்தாலும் அந்த பலமானது எஜமானது தான். இந்த ரிஷிக்கு பலம் கிடையாது, யாக பலம் கிடையாது. ரிஷிக்கு தட்சிணதான் பலம். யாகத்தை படி முடிச்சோடனே அவர்களுக்கு அவர் யாகத்துக்காக அவர்கள் என்ன சிரமப்பட்டார்களோ அந்த சிரமத்துக்கு ஆபத்து ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க. அதை கூடாம குறைக்காம வாழ்க்கை பல யாருக்கு சாஸ்திரம் பிரயோகம். யாரு பணத்தை செலவிட்டு இந்த விஷயத்துக்கு தட்சணை கொடுத்து யாருக்கு வேண்டிய திரவியங்களை எல்லாம் சம்பாதிச்சு யார் ஜாதகம் பண்ணானோ அவன்தான் சுவாமினஹா பலம் இத்தியாத்திரையா நம்ம சாதிக சாஸ்திரத்தில் இருக்கு. 3வது பாகத்துல சுவாமி அதிகாரம் வருகிறது. சுவாமினா பலம். சுவாமின்னு யாரு? யாகத்தை தன்னுடையதான திரவியங்களை கொண்டு தன்னுடைய இதை கொண்டு நடத்துகிறாங்க. எஜமான அந்த எஜமான அவருக்கு தான் பலம். சுவாமினா பலம். அவர் தூக்கிகளுக்கு என்ன பலம் கேட்டா தப்பை பரிசு அவங்க மொத்தத்தை ஒரு அதுக்குள்ள பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்கிடுவோம். நம்ம ஆறு சோசனம் பண்ணோம். சோசனம் பண்ணா அவருக்கு என்ன சொல்லி லட்சண சம்பாவனை பண்ணோம். ஏது சரி ஏது சோசனம் பலம் பரிசீலனார்த்தம் அதனுடைய பலனை ஸ்வீகரிப்பதற்காக இவர்களுக்கு கற்பனை கொடுக்கிறது. கற்பனை பரிசீலனை இப்படி பண்ற யாரும் ஆசீனம்.
அகிலம் ஒரு எஜமானம் 16 டிஸ்ட்ரிக்ட்கள். இந்த 16 டிஸ்ட்ரிக்ட் யாகத்தை பண்ண சொல்லி அந்த யாக பலனை அவர்களுக்கு தட்சிணையை சமர்ப்பித்து அந்த பலத்தை எஜமானம் பண்ணாங்க. சத்திரம் அப்படிங்கிற யாகம் ஒரு அகீரம் சத்திரம் 2வது அந்த சத்திர யாகத்துல எஜமானம் டிஸ்ட்ரிக்ட்கள் கிடையாது, யாரும் கிடையாது. எஜமானம் டிஸ்ட்ரிக்ட்கள் எல்லாரும் சமானம், எல்லா டிஸ்ட்ரிக்ட்களுமே எஜமானம் எல்லாம் சேர்த்து பண்ணிருக்காரு. இது எல்லாரும் சேர்த்து தன்னுடைய எல்லாரும் சேர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி இந்த யாகத்தை எஜமானும் தனியா யாரும் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட்கள் தான் எஜமானம். அது சட்டப்பட்டு நிச்சயமாகும். எதற்கு தாத்துனால விதிக்கப்பட்டால் அசீனம், உபைக்கு தாத்துனால விதிக்கப்பட்டால் சட்டம். ஒரு யாகத்தை இந்த யாகத்தினால எதனே அப்படின்னு சொன்னாங்க. இந்த யாககட்டி அப்படின்னு சொன்னா எத தாத்து வந்தால் அது அசீனம். உபைக்கு ஆசை போன்ற தாத்துவங்கள் வந்தால் அது சட்டம். गावोवा सत्ताना सता सिंगो जाएगा पशु करना चाहिए, वो करना चाहिए, पत्थर कोई संगत चलता है अपने शौक को मुझे याद रखना சில பசுக்களுக்கு 10வது மாசம் முடிஞ்சதுமே ஒரு வருஷம் பண்ண வேண்டிய யாகத்தை பண்ணினால்தான் இல்ல குடும்பம் இருக்கணும். அப்ப 10 மாசம் யாகத்தை பண்ணவனையே 15 மாசம் முடிஞ்சு. இது நவத்வாக ஜகத்வாக கடமையா சொல்லிருக்கு. புத்தர்களுக்கு அவளோட கணக்குல நவத்வாக 9 மாசம் அவருக்கு 9 மாசத்துக்கு ஒரு வருஷம் அசப்பட்ட பித்திருக்கா இருக்கான். ஆங்கில மகாபித்தோ மதத்வா அடர்வானோ பிரியவஸ்தம் ஞாபா சேதானம் மயம் சுகுதோஜிஜீனான அதிகப்பிரேயாமா நவத்வா. இந்த கால் இந்த பதிலுக்கு காலகா சட்டத்வா. நம்ம உள்ளதான் நேரம் கரெக்டான சொல்லுவோம். இருக்கிறவங்களா நம்மளை பார்த்து தீர்க்கலாம். 10 மாசம் யதாபட்சமா 10 மாசம் வச்சுட்டு அது சாத்தியமோ 12 மாசம் நம்மளை பார்த்து 12 மாச சம்பளத்தை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் 7 நிலையும் அது இங்கிலீஷ் ரோமன் கேலண்டர். அப்ப ஜூலை ஆகஸ்ட் 2 மாசம் அப்புறம் சேர்க்கலாம். ஜூலை ஜூலையும் ஆகஸ்ட் சேர்க்கலாம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் 6 மாசம் முடிஞ்சது. செப்டம்பருக்கு 7வது மாசம், அக்டோபருக்கு 8வது மாசம், நவம்பருக்கு 9வது மாசம், டிசம்பருக்கு 10வது மாசம். எப்படினாக்க ஆப்டா அப்படின்னு வச்சு நவ அப்படின்னு 9 தேதினாக்க பற்றி ஆரம்பத்தில் சன் ஒரே மாதிரி பிரிச்சாரு. எல்லா புத்தியும் ஒரே மாதிரி இருந்துச்சு. ஏழோடைய மாசம் ஒரே மாதிரி. எங்கெங்கெல்லாம் புத்தி வேலை ஏற்பட்டதோ அங்கெல்லாம் சப்த வேலை. இதெல்லாம் தெளிவாக இருக்கணும்ல. ஏன்னா தனித்தனியா இதெல்லாம் கால் செயல்படணும், தனித்தனியா உபன்யாசம் அப்படியே இதெல்லாம் சொல்லி சேர்த்தார். நம்ம என்ன சிலாவுக்கு ஒரு 4 கிளாஸ் அமைச்சோம்னாக்க எப்படி சப்தங்கள்லாம் உண்டாச்சு சொல்றேன். அப்படி சப்தத்துல என்ன கேட்டீங்கன்னா புத்தி பேருக்குனால வந்து வருவாங்க. இங்க இருந்து அனுபவிச்சு இங்க இருந்த விளாண்டுகள் அங்க இல்லை, அங்க இருந்து இங்க இல்லை. அதனால அங்க இருந்தவருக்கு உடம்புல
ஒரிஜினல் அவங்களாக அந்த சப்தங்கள் அப்ப இந்த சப்தங்கள் அங்க வாங்க அப்படியே உலகத்தை மார்க்க இதுல போறது இல்லையா, அதுதான் இங்கேருந்து ஆப்டிக் வருவோம் போறது இல்லையா, அதுதான் இல்ல இந்தோ ஜெர்மன் லாங்குவேஜ். இங்கேருந்து சவுத் வெஸ்ட் இங்க இதுல போறது இல்லையா, அதுதான் இந்த அரபிக்கு லாங்குவேஜ் சொல்றாங்க. முதல்ல இங்கிருந்து ஜீவராசிகள் இங்கிருந்து அமர்ந்தார்கள் அங்கே இல்லை, அங்கிருந்ததும் அங்கே இல்லை. அதனால அவர்கள் தங்கள் தொழில் ஒரிஜினலாக டீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் இது அவர்கள் ரிப்போர்ட் பண்ணா அவர்கள் ரிப்போர்ட் பண்ண இப்படி லாங்குவேஜ் அந்த பரிமாற்றங்கள்லாம் இருக்கு. இப்ப நமக்கு என்ன வேணும்? துவாதசா. இப்போ துவாதசாக யாகத்துக்கு 2 விதி தேவம், 2 சங்கல்ப தேவம். துவாதசாக யாகத்தை ஒருவன் சத்திரயாகமாக சங்கல்பிட்டான்னா சத்திரயாகமாக, அவன் அஜீனயாகமாக சங்கல்பிட்டான்னா அஜீனயாகமாக. சங்கல்ப வேதேன ஒரே துவாதசாக யாகமானது அசீனமாகவும் பெர்ஃபார்ம் பண்ணப்படும், சத்திரமாகும். எதற்கு சங்கல்பம் மாதிரி பண்றான் அப்படின்னு கேட்டாக்க, துவாதசாகம் உபேஷு ருச்சிகாமாக ருச்சின சமுத்திகாமாக துவாதசாகம் உபேஷு துவாதசாக யாகத்தை உபைக்கு ஜாத்துனார் உபேஷுன்னு பண்ணக்கிறவர்கள் ருச்சிகாமாக பொதுவில் வேண்டதும் ஜியாதிகளை அது சத்தம். துவாதசாகேன பிரஜாகாமம் யாகையே, புத்திரன் இல்லாம இருக்கான் அவனுக்கு துவாதசாகையாக சொன்னா புத்திரன் வரும். அப்போ துவாதசாகேன புத்திரகாமம் யாகையே இது யார பார்த்து திருப்திக்கு வளர்த்தாரு. புத்திரகாமனா இருந்தாரு, பிரஜாகாமனா அவனுக்கு நீங்கெல்லாம் துவாதசாகையாக பண்ணுறீங்க போது அது அக்னி. துவாதசாவுக்கு உபயோகம் ருச்சிகாமாக அப்படிங்கிறது சட்டம். இப்ப ஒரே துவாதசாக யஜ்ஞமானது சட்டத்தினுடைய சங்கல்ப பேதத்தினால எப்படி சத்திரமாகவும் அசீனமாகவும் 2 பிரகாரம் பண்ணப்படுறதோ அதே மாதிரி முக்தனுக்கு இந்த சரீரமானது அவனுடைய சங்கல்பமே. எனக்கு இப்ப சரீரம் இருக்கிறது அவன் சங்கல்பிச்சான்னா சரீரத்தோடு பகவானுக்கு கைங்கரியங்களை பண்ணக்கிறேன் அப்படின்னு சங்கல்பிச்சான்னா அவனுக்கு சரீரம். சரீரம் இல்லாமலேயே பெருமாளுக்கு அவனுக்கு கைங்கரியம் பண்ணக்கிறேன், சரீரம் இல்லாமல் இருந்தான்னா அவன் சரீரம் இல்லாம. இதுதான் அவனுடைய சங்கல்ப ருச்சி. சங்கல்பம் சங்கமான சப்தத்துக்கு இச்சா சங்கல்பம் அப்படின்னு சங்கல்பம் தன்னுடைய சங்கல்பத்தினால தன்னுடைய விருப்பத்தினாலே தீவுடைய ருச்சிகள் இருக்கு. அதாவது சதேக ருச்சி விவேக ருச்சின்னு சொல்லக்கூடிய சரீரத்தோட பண்ணுதல் சரீரம் இல்லாமல் பண்ணுதல் சொல்லக்கூடிய 2 வகையான கைங்கரியமும் 2 வகையான அனுபவம் சாஸ்திரமான கைங்கரியம் அப்படின்னாலே இவனுக்கு 2 நியதமா இல்லை. விட்டு பொருள்களுக்கு நியமம். இவனுக்கு ஒரு சரீரத்தை கொண்டு வந்து நியதமா பண்ண முடியும். ஏன்னு கேட்டா நியதமா இருப்பது எல்லாம் நிருபாதிகமாக இருக்கும். நிருபாதிகமாக இருந்தால்தான் நியமம். இப்ப விட்டு பொருள்கள் இந்த மாதிரி சரீரத்தை விட முடியாது, சரீரம் ஒவ்வொரு விஷயத்தும் வேணாம் விட முடியாது. ஏன்னா அவர்களுக்கு ஒரு சரீரமானது அனாதியாக நியதமாக இருக்கு. இந்த முக்தனுக்கு இந்த அபராதத்து சரீரம் இந்த நிருபாதிகமான நியதமான சரீரம். இவன் என்னைக்கு மோட்டருக்கு போனோம் அமைக்க கூடாது.
அதுக்கு நான் எப்ப அந்த சரீரத்தோடு விட்டுட்டா என்ன அதை விட்டு அந்த சரீரம் வந்துருக்கு. இது அவனுக்கு வேணும்னா வேணும்னா இருக்கு. மாதிரி நிச்சயம் அப்பாவுக்கு சரீரமானது தலையில இருக்கிற சாதாரண நல்ல தலைவர் அது கல்வி சரீரம் பெருமாள் அவனுடைய அழகை அனுபவிக்கிறது. அதோட பெரிய கைங்கரியம் கைங்கரியம்னா பெருமாள் சூழலுக்கு உபத்து உண்டாக்குதான் கைங்கரியம். பெருமாளுடைய அழகை அனுபவித்தால் அதுதான் எல்லாத்தையும் விட இது கூட அங்கே ஒரு விசாரணை ஒரு லௌகிக விசாரணை சொல்லுங்க. சம்ஸ்கிருதி வர வாங்கி ரொம்ப இதுவா 9 வருஷத்துக்கு எனக்கு ரொம்ப நிறைய வயசு நகையில போட்டு எல்லாம் அனுப்பொண்ணு இல்லைப்பா இல்லையா அதுவா இருக்கோ வாங்க போய் உண்டாக்கிடுமா டிக்கணுமா அது வேணும் கூட்டிட்டு சொல்லணுமா அது ஒன்று ஆமா ஒன்று நான் விட்டு போய் இல்லையா பிறகு சொல்லணும் இந்த நகையெல்லாம் எங்க பண்ணுறேன் உடனே எங்க வாங்க ஏன் இந்த மாதிரி லோகத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லணும்னா என்ன ஆகும் கட்டளைக்கு அவ்வளோ நேரம் எது பண்ணுறது ஏன் இவெல்லாம் கையில் இருக்கிறது. இது அத்தியாசனாக்க பகவானுக்கு அத்தியந்த பிரீதிகரமான கைப்பிக்கும். அவன் திருமண கொடுத்து கேட்டா சதா பர்ஷன் கண் போட்டாலும் அவன் வழிவரை பார்த்து அதையே அனுபவிச்சுதான் பகவானுக்கு தமிழர்கள் போனாலும் ஒன்றும் கைதான் ஒன்றும் கிடையாது. அது ஒரு திருக்குறள் இருக்கு. சுற்றுலா யாந்து மதுரப்பதின்னு அது திருக்குறளுடைய உத்தரார்த்தம். நமக்கு இருக்கிற நீங்க அதனால சரீரத்தோடு கைங்கரியம் பண்ண கடவே அப்படின்னு சங்கல்பிச்சாங்க. சரீரத்தோடு இருந்து கைங்கரியம் பண்ண சரீரம் இன்றைக்கே கைங்கரியம் பண்ண கடவேன்னு சங்கல்பிச்சானா எப்படி துவாரகாமத்தை பண்றதான்னு சங்கல்ப பேரேன 2 விதமாக பண்ணாங்க. துவாரகாக யாகத்துக்கு 2 ஆக்காரம், வேற எந்த யாகத்துக்கும் 2 ஆக்காரமும் கிடையாது. ஒன்னு அஜீனமா இருக்கும், இல்ல சத்திரமா இருக்கும். துவாதகாகத்துக்கு மட்டும் சத்திரத்துவம் அஜீனத்துவம் 2. அதனால இந்த 30 இருக்காங்க. 30க்கு சரீரம் இப்போ 30க்கு சரீர அபாவம் உண்டு. அவன் ஏதோ அகரீரனாக இருக்கும் சங்கல்பிச்சுட்டு இருக்கும் பொழுது அதற்கு தனக்குரியதான சரீரத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு அந்த சரீராக்கும் பதில். இங்க பூதங்க சட்டத்துக்கு இந்த பிருத்திவியாக்கு பட்ட பூதங்கள், பிருத்திவியாக்கு பட்ட பூதங்கள் சொன்னால் இந்த பிராகிருதமான பிருத்திவியாக்கு பட்ட பூதங்களுக்கு இதுக்கு இதனுடைய சாதத்தை அப்ராகிருதமா பட்ட பூதங்கள் இந்த பிரகிருதியுடைய பரிணாமங்கள் எப்படி புதிகள் தேதோ வாங்கி ஆக்காக்குன்னு இந்த பஞ்சபூதங்களா சொன்னார். அதனால இந்த அப்ராகிருதம் சுத்த சத்துவம் இல்லையா, அந்த சுத்த சத்துவத்திலே இது மாதிரி ஆச்சு. பூத சூழ்ச்சியை தானே பண்றோம். பூத சூழ்ச்சி பண்றது என்ன பண்ணுவோம், இந்த சரீரத்தை பாண்ட பூமிவாங்க சேர்த்து அக்கா கைது பண்ணுவோம். அதுதான் நம்ம இந்த பிராகிருதமான 5 பூதங்களையும் அப்ராகிருதமான 5 பூதங்களாக கர்மம் நிர்வகி. முதல்ல இந்த पृथिव्याः गन्धधर्मात्र निरामयानि गन्धधर्मात्रात् गन्धधर्मात्रात् आपः
விழாபியானி அத்தியா அப்ப ஒவ்வொன்றுல இருந்து ஒவ்வொரு பண்ணி போறோம். அப்புறம் என்ன பண்றோம், இந்த இவர்கள் இருக்கு இல்லையா, இந்த பிராகிருதமான பஞ்சபூதங்களையும் அப்ராகிருதமான பஞ்சபூதங்களா. அப்போ எதை கொண்டு எதற்கு எது கரஸ்பாண்டிங் சொல்லிருந்தீங்க கேட்டாக்க, முதல்ல ஓம் நாம் நமசராய சர்வார்ப்பணே ஸ்ரீமதே நாராயணாயன மகாத்மா, இது கொண்டு அந்த புத்தினி நெருதல் மாற்ற விழாத்தையான திருப்பி அதுவே என்ன பண்ணணும் கேட்டாக்க, திரும்பியும் அந்த சர்வங்கிற பதார்த்தம் இருக்கு, அதுதான் புத்தி கரஸ்பாண்டிங்கான அந்த நிவர்த்தி ஆத்மனே பிரதிநாயகம். அப்புறம் அப்புறம் புருஷாத்மனே சங்கரநாயகமா பரமேஸ்வரி ஆத்மனே சர்வாத்மன் விஸ்வாசம் தர்மம் விஸ்வம் புருஷன் பரமேஸ்வரி. திரும்பியும் பரமேஸ்வரி புருஷன் விஸ்வம் நிவர்த்தி. இது அங்கும் அங்கும் இருக்கிற கூட்டம். அந்த பஞ்சபூதங்கள்னால்தான் அப்ராக்கிரமான பஞ்சபூதங்கள் தான் இதுக்கு சந்தோபனிஷத்துக்கு கவனிக்கும். இவைகளை கொண்டுதான் பரமத்தில் இருக்கிற எல்லா அஸ்தித்வம். இவை என்ன பண்றா, அதனால கற்பிக்கப்பட்ட சரீரம். அதுதான் பூதமான பகி பவதி, எப்போ சரீரத்தை பரித்தியாகம் பண்ணிட்டு சரீரத்துக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னா இவனுக்கு ஸ்வச்சந்த வியாபாரம் இருக்கிறத பண்ணும்போது எதை ஜட்டம் ஸ்ரீரன் ரமணாக இப்படிப்பட்ட ஸ்வச்சந்த புத்திகளை பண்ணும் பொழுது அவன் சரீரத்துக்கு அந்த இதுதான் தாற்பயம் பாக்கியராஜ திருவுள்ளம். அதோட முக்தன் விஷயத்தை முடிக்காமல் அடுத்தது பந்தனை எடுக்காமல் முக்தனுக்கே சரீராட்டு பகி, முக்தனுக்கே இந்த சரீரத்தை தத்துவம் ரெண்டு சொல்லியிருக்கு. அப்படின்னால அதுக்காகதான் கட்டீரன். அதனால்தான் இத பார்த்தா ஸ்வச்சந்த புத்திசு சேகா மந்தத்துல வர்த்தகைக்கு விழுந்து, அதுக்காக அது அந்தர்வர்த்தித்துவம் கடமைக்காக ஜட்டம். முக்தாத்மாவுக்கு சரீர அந்தர்வர்த்தித்துவம் எப்படி சொல்ல போகிறது அப்படின்னு சொன்னா ஜட்டம். அந்த ஜட்டத்திலே நலமான இத்தியாதிகள் எல்லாம் அவங்களுடைய ஸ்வச்சந்த புத்திகள். புத்தினா வியாபாரம். ஸ்வச்சந்தமான புத்தியை பண்ணும் போது அது சரீரம் கேட்க. அதனால சரீரத்தை அந்த வர்த்தது, சரீரத்தை பகிக்க வசதி. அது ரெண்டாவது. முக்தான போது பிரார்த்தன சரீர சம்பந்தம் இருக்கிறான், பக்தனாக பிரார்த்தகமான சரீரோடு இருக்கிறான்னு ரெண்டாவது அப்பாது இல்லையா. முக்தாத்மாவுக்கு ரெண்டு ஒன்று. முதல்ல சிம்பிளா இருக்கிற எழுதிய சொல்லணும், அந்த அர்த்தத்தை சின்னுக்கு வாங்கிக்கணும். முக்தாத்மா பிராகிருதமான சரீர சம்பந்தமற்றவனாக இருக்கிறான், பக்தாத்மாவோ பிராகிருதமான சரீரத்துக்குள்ளே இருக்கிறான். சரி சொல்லும். ஏன் அது அப்புறம் தான் சொல்லணும், அது ஏன் சொன்னோம், அது வந்து சிம்பிளா இருக்கணும். இப்போ முதல்ல சொல்ற கேட்டு ரெண்டாவது ஐந்து சொல்ற கேட்டா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப முக்தனுக்கே சரீரத்துக்கு வெளியே இருக்கிறது ஒன்று, சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறது ஒன்று. எப்பொழுது சரீரம் பறித்து சரீரம் வேண்டாம் சங்கல்பித்துக் கொண்டு இருக்கிறானோ அப்ப சரீரத்துக்கு வெளியே இருக்கிறான். எப்போ ஜக்கன கிரீடா பகவானுடைய ஸ்ரீட்சேத்தமான ஜக்கன கிரீடா ரமணார்த்தமான வியாபாரங்களை பண்றானோ அப்ப சரீரத்துக்கு உள்ளே இருக்கிறான்.
இந்த ரெண்டாவது சொல்றதுதான் முக்கியமான அர்த்தம். அந்த அர்த்தம் சாப்பிட்டு இல்லைன்னா அந்த அர்த்தம் வராது. அது ஜீவன் முக்தத்தை செய்யற சரீரம் இல்லாமல் இருப்பார், பத்தத்தை சரீரத்துக்கு இருக்கும், அதே சொல்லுவாங்க. அதனால யானை இருவா இத்தியாதி 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 ஸ்ருதி சித்த ஸ்வச்சந்த விருத்திது. இப்போ அடுத்த அந்த சோகத்துக்கு உத்தரம் ரெண்டாவது பாதத்துக்கு ரெண்டாவது பாதத்துக்கு இதோட வந்து இப்படிப்பட்ட ஸ்வச்சந்த விருத்தாதிகளுக்குள்ள இந்த சரீரத்தில் இருந்து கொண்டு சாரம்பவன் சரீரத்தில் இல்லாத மந்தனம் சரீரத்துக்குள்ள இருக்கும்போது அந்த சரீரத்துடைய அவயவமாக கால் போன்றவர்களை கொண்டு நடத்தல் போன்ற காரியங்களை செய்யலாம். தியானம் அப்படின்னாக்க நடக்கிறது. அந்த சரீரத்துக்குள்ள இல்லாத போது கால் கொண்டு நடக்காமல் இருக்கு. சரீரத்துக்குள்ள இருக்கும்போது முக்தம் ரொம்ப முக்கியம். இந்த முக்தம் கிடையாது, இந்த முக்தம் சரீர இந்தியாதிகளை கொண்டு காரியம், சரீர இந்தியாதிகள் இல்லாமல் காரியம். அப்ராகிதமான சரீரம், அப்ராகிதமான இந்திரியங்கள் இவைகளை கொண்டும் இந்த தர்மமான திரும்பவும் சரீரம் இந்திரியம் எவைகளும் இல்லாமலேயே எல்லாத்தையும் ஆரம்பம் பண்ண முடியும். அவருக்கு காரிய ஜீவத்துக்கு சரீர இந்தியாதி அபேட்சை இல்லை. நமக்கு பிரம்மபூதக்கான சங்குத்தமா இருக்கிறதுனால நமக்கு இந்திரியாதி அவஸ்தை, இந்திரியாதி அபேட்சை, நமக்கு இந்திரியாதி அபேட்சை இல்லை. அதான் சாமி, அவன் சரீரத்துக்குள்ள இருந்து கொண்டு சரீர அவயவங்கள் இந்திரியங்கள் இவைகளாலும் நடத்தல் போன்றவைகள் செய்கிறான். சரீரத்துக்குள்ள இல்லாமல் சரீர இந்தியாவுடைய அபேட்சை இல்லாமலேயே நடத்தல் போன்றவைகள் செய்கிறான். அது ஆச்சாரம். அதாவது சரீரத்துக்குள்ள இருக்கும்போது காலம் நடக்கிறான், சரீரத்துக்குள்ள இல்லாத போது காலம் நடப்பதில்லை. சங்கல்பத்தாரு தன்னுடைய அசங்கமான தர்ம விஞ்ஞானத்தார தன்னுடைய சங்கல்பத்தினாலே எல்லா காரியங்களும் செய்யும். நடத்தல் போவதில்லை, பெருமாள் சங்கல்பத்தால் இவன் பண்ணுவேன், இவனுக்கு சங்கல்பத்தாலையும் பண்ண முடியும். வெறும் சங்கல்பத்தாலும் பண்ணா பெருமாள் சொல்றது இல்ல, போகம் இல்லைன்னாக்க சைக்கிள் எடுத்துட்டு பண்ணணும். வெறும் ஞானத்தால் பண்ணாங்க வெறும் ஆடியோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும். சைக்கிள் எடுக்கிற காரியம்னா வீடியோ எஃபெக்ட் பார்த்துருக்காங்க இல்லையா? அதனால முக்தம் எடுக்கனாலும் பெருமாள் திருவுள்ள உகப்புக்காக பண்ணணும். சரீர அபேட்சை இல்லாமலேயே சரீரத்திலிருந்து காரியம் செய்யலாம். இதற்காக நிரபேட்ச ரசிக்கிறவராக இருக்கக்கூடிய ராஜாபதி உகப்புக்காக இந்த கூலர் குரலர் இப்படிப்பட்டதான முக்திகளை கொண்டு ராஜாவை உபயோகிக்குமா போல இவன்தான் இந்திரியாதி அபேட்சை இல்லையே. ஞானம் தான் பரிபூர்ண விகாசத்தை அடைஞ்சிருக்கு. அவன் எதிர்காலத்துக்கு இந்திரியங்களான காரியம் செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க இல்லையா? ஏதோ இந்திரியங்களாக பார்க்க முடியாதவங்களோ கேட்க முடியாதவங்களோ பெருமாளுக்கு ஒரு ஊனமுத்தி பண்ணி பெருமாளை சந்தோஷிக்க எதை போல கேட்டா நிரபேட்சமான ரசிக்கிற ராஜாக்களுக்கு முன்னால என்ன பண்ணலாம், கூடல் குரல் இப்படிப்பட்ட வேகங்கள் போட்டு ராஜாவை உபயோகிக்குமா
கையில உள்சாதான் இருக்கும். ஆனா பூரணாக வேஷம் போட்டு புராணாக வேஷம் போட்டு நடிச்சு சந்தோஷப்பட்டது போல இது பரிபூர்ண பிரம்மானுபவாதிகாரங்கள். அதனால முக்தனுக்கு சரீர இந்திரியங்களில் இருந்தால் காரியம் செய்யும் நிர்பந்தம் இல்லை. ஆனால் அதையும் செய்யலாம். எதுக்காக பெருமாள் திருவிழா முக்தம் எது பண்ணினாலும் வேற எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்ப்பது கிடையாது. பெருமாள் திருவிழா ஒப்புட்டாங்க. நம்ம முழு சரீரம் உள்ளவன் ஒரு பூரணனாக புரணனாக வேகம் கழித்து ராஜாவுக்கு சொப்பு உண்டு பண்ண போல இவன் பூர்ணமான அனந்தமான ஞானத்தை உடையவனாக கூட சரீர இந்தியாவிகளை அபேட்சிக்கிற சங்குத்த ஞானம் போல அது மனக்கான சாதனை. அதனால சுபாவதா அசரம் சரந்த தேகிக்கு சரீரத்துக்குள்ள இருக்கும் பொழுதும் சரம் சரம்னாக்க காலை கொண்டு நடக்கிறவன சரீரத்தில் இல்லாத போது சுபாவதா இவன் அசரம் சரீரம் கொண்டு நடக்காதவனா கால் கொண்டு நடக்காதவனா. அசலம் அப்படின்னாக்க அசையாது இருக்கிறது. சலம் அசலம் அப்படின்னாக்க அசைதல் அசையாது இருக்கும். சரம் அசலம்னா இடத்துக்கு இடம் பெயர்வது சரம், இடம் பெயராக இருப்பது அசலம். அது அசலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இடம் பெயராதுன்னு சொல்லுங்க. துள் கூட அசையாததுன்னு. சலம்னாக்க என்னதும் சலம்னா அசைவு. இந்த சலம் சலத்திட்டபுத்தி நிவர்த்தனம் சரணம் எதிர்ந்த சரணம் நிமிமகே அனுசல்பூர்வ முருகல்பதம் சொன்னா அதக திரிவர்க்கம் அவர்களை சொல்லும். சலத்திட்டபுத்தி சலத்திட்டபுத்தி சித்தபுத்தி சலம் சலம்னா இல்ல அசைவு சஞ்சலம். அது அது வந்து அந்த சித்தபுத்தி வந்து நடந்திருக்கும் போல இடம் பெயர்ந்து சென்றா சலம், இருக்கிற இடத்துலயே அசைவதுன்னா சலம். அதனால இது சலம் அசரம் சரம் பவதி ஸ்வபாவதா அசரம் பவதி. அடுத்தபடியா சூக்ஷ்மத்வாது ததபிஜ்ஞேயம் ஏவம் சர்வசக்தி யுக்தம் சர்வஜ்ஞம் ததாத்மதத்துவம் அஸ்மின் க்ஷேத்ரே வர்த்தமானமபி அதிசூக்ஷ்மத்வாது தேகாது பிரதத்வே சம்சாரி அபிஜ்ஞேயம். இப்படிப்பட்ட சர்வசக்தி யுக்தமான சர்வஜமான அந்த ஆத்ம தத்துவமானது இந்த சரீரத்திலேயே வர்த்தமானமாக இருந்தாலும் கூட இந்த சரீரத்தை காட்டு வேறுபட்டதாக சம்சாரிகளால் அறிய முடியாததாக இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னு இதனுடைய சூக்ஷ்மத்துவம். தூரஸ்தம் அந்திகேட்ட தப்பு தூரஸ்தம். தூரஸ்தம்னா மிகவும் கை கெட்டாததாக அறியப்பட முடியாததாக இருக்கிறது. அறியப்பட முடியாதவைக்கு வெறும் சூக்ஷ்மத்துவம் மட்டும் காரணம் இல்லை, தூரஸ்தம். சூக்ஷ்ம பதார்த்தமாக ஸ்தூல பதார்த்தமாகவே இருந்தால் கூட ரொம்ப எட்டமாக இருக்கிறது. ஆனால் சூக்ஷ்மத்துவம் இதை அறிய முடியாமைக்கு உருகிறது. இரண்டாவது தூரஸ்தம். தூரஸ்தமா கை கெட்டாததாக ரொம்ப இருக்கு. யாருக்கு கை கெட்டாததாக இருக்கு? அமானித்துவாதி ஆத்ம குணங்கள் இல்லாதவர்களுக்கு கை கெட்டாத தூரத்தில் இருப்பதால அறிய முடியாததாக இருக்கு. தூரஸ்தம். அமானித்வாதி
उक्त गुण विरहितानां विपरीत गुणानां पुंसां स्वदेहे वर्तमानोपि अतिदूरम्. அமானித்வாதி குணங்கள் அல்லாதவர்களுக்கும் அது விபரீத குணங்கள் உள்ளவர்கள். அமானித்துவம் கர்ப்பம் இல்லாம, இதற்கு கர்ப்பம் இல்லாம இல்லை, கர்ப்பம் இல்லாமல் கர்ப்பமும் இல்லாமல் இருந்தாங்க. அப்படி இருந்தாங்கன்னா அமானித்வாதி குணரகிதான். விபரீதமாக கர்ப்பம் உள்ளவனாக இருந்தான் அப்படின்னா அவன் அமானித்வாதி குணரகிதம் மட்டுமல்ல, தன் விபரீத குணத்தோடு. அமானித்துவம் கர்ப்பம் இல்லாமல், கர்ப்பம் இல்லாமல் இருந்தாங்க ஒரு ஆத்ம குண சந்தானம். இவன் கர்ப்பம் இல்லாதவனாக இல்லை. கர்ப்பம் இல்லாதவன் இருக்கிறவனுக்கும் கர்ப்பத்தோடு இருக்கிறவனுக்கும் வித்தியாசம். கெட்டவனும் இல்லை அப்படிங்கிற ஒருத்தருக்காரு. அவன் தான் அமானித்துவாதி முக்தகுண ரகிதம். இது ஒரு கோடி. இன்னொரு கோடி அமானித்வாதி குணரகிதனாகவும் அது மட்டும் இல்லாம விரோதியான குணத்தை உடையவனாக இருக்காங்க, தன் விபரீத குணத்தை உடையவனாக இருக்காங்க. அது இன்னும் 2 மடங்கு நிச்சயம். முக்த குண ரகிதம் சொல்லப்பட்ட குணம் இல்லை. சொல்லப்பட்ட குணம் இல்லாதது மட்டும் இல்லாமல் தன் விபரீதமான குணம் இருந்ததுனால் அப்படிப்பட்டவனுக்கு இந்த சரீரத்துக்குள்ளேயே இந்த ஆத்மா இருந்த போதிலும் இந்த ஆத்மா அவனுக்கு ரொம்ப எட்ட இருக்கிறான். அமானித்வாதி ஆத்மனுடையவனுக்கு இந்த ஆத்மா ரொம்ப அந்திக்கே அப்படின்னா ரொம்ப அருகில் இருக்கணும். அயம் நம்ம அந்திக்கே பத்தி அப்படின்னாக்க அது பக்கத்துல இருக்காங்க. இரண்டாம் சுபம் தொக்கிய தைத்தியரா தைத்தியே சௌராஜ்யா தாத்து சம்பாலம் பிரகலாதம் நயகோவிலம் பாட்டையா மாசுமுப்பாக்கியானே அந்யா சாசுரபாலபானே. பிரகலாதனை எதை சொல்லுவாங்க கேட்டாக்க ஆச்சாரியத்தோட கண்டம் பக்கம் 2 பேரும் தைத்தியராஜன் விதாந்தியே அதெல்லாம் சிஷியனுக்கு அந்தேவாசி வசதி அந்தேனாலும் அந்தியே தான். அந்தேவாசி அப்படின்னாங்க. அந்தே வசதி ஆச்சாரிய பக்கத்தை கூப்பிட்டு கேட்டு ஆச்சாரிய சுற்றுக்காக அவருக்கு அருள போறாமல் தன் அந்தே வசதி அந்தேவாசி அப்படின்னாங்க. ததந்தே வசதி சமீபே வசதி அந்தேவாசின்னு விஷயமா ஆச்சாரிய அந்தேவாசி இருக்கு. நம்ம சம்பாதிச்ச ஆச்சாரியர்கள் தான் கிருஷ்ண தேவி வந்து கிருஷ்ணங்களுக்கு வந்து முதலாவது சுவாமிக்காக வேலூர் சுவாமி முதலாம் சுவாமிக்கு அங்கே விட்டு வர முடியல. அவர் முதலாம் வந்து கோயிலாம் சுவாமி புத்தூர் சுவாமி இதோ நீரவேட்டார் கூட்டமாக பார்க்கணும். அவ அங்க திருவிழாக்கெல்லாம் கொடுத்து இவர் போய் கால்முடி எடுத்து அவளை காக்க சொல்றதுக்காகவே 7 கால்முடி இருந்தாரு.
திருவிழாவில் ஒரே சைவ சங்கிரகாரம். அதனால திருவிழாக்குள்ள இருக்கா ரொம்ப தூரம் தள்ளி காரைக்குடியில் இருக்கிறார். காரைக்குடி ஒரு அழகா சின்ன கிராமம். அங்க இருந்து அதனால கிருஷ்ணனுக்கு தேடி ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய நம்ம சுத்தாயிட்டு அவன் விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு வரும். அவரோட நம்ம வந்து சேர்க்கலாம். அது சொன்னாங்க நம்ம சேர்க்கலாம். மற்ற வேலை சிஸ்டம் அந்த வாங்கிடுவாங்க. ஆகுதாத்தியாயி ஆகுதாத்தியாயி சிஷ்யன் பெருக்கிட்டு போய் ஒரு கூட்டு இவன் ஆச்சாரிய பேருக்கு போகல. ஆச்சாரிய பேருக்கு வந்து ஆகுதாத்தியாயி இல்லையா? இந்த ஸ்லோகம் சரியா போச்சு. இந்த ஸ்லோகத்துல இன்னும் ரெண்டு காத்திருக்க ரெண்டு சொல்லணும். இல்ல அது சொல்லிட்டு வாசிக்க. இதாவது நீங்க ஒரு இடம் நல்லா கிளியர் ஆகி போச்சு. எப்படின்னு கேட்டா செய்திக்கு வெளியிலிருந்து செய்தி உள்ளதுக்கு ரெண்டு முக்கியமே உள்ளதுக்கு பாக்கியராஜ கூட்டத்துல ஆக என்ன சொன்னார் என்றால் பிரசித்தமாக